அந்த யோசியா ராஜாவிடத்தில் சொல்லுகிறார். 2 நாளாகமம் 35வது அதிகாரம் 21வது வசனத்தை நம்ம வாசிக்கலாம். அவன் இவனிடத்திற்கு ஸ்நானாதிபதிகளை அனுப்பி, யூதாவின் ராஜாவே, எனக்கும் உமக்கும் என்ன? நான் இப்போது உமக்கு விரோதமாய் அல்ல, என்னோடு யுத்தம் பண்ணுகிற ஒருவனுக்கு விரோதமாய் போகிறேன். நான் தீவிரிக்க வேண்டும் என்று தேவன் சொன்னார். தேவன் என்னோடு இருக்கிறார். அவர் உம்மை அழிக்காதபடிக்கு அவருக்கு எதிரடை செய்வதை விட்டுவிடும் என்று சொன்னான். அன்பானவர்களே, தேவன் தான் அந்த நேகோவை அனுப்பியிருந்தார். யோசியா ராஜா அந்த நேகோவுக்கு செவி கொடாமல் அவன் மெகிதோவின் பள்ளத்தாக்கில் அவன் யுத்தத்திற்கு செல்லுகிறான். அந்த நேரத்தில், அந்த யுத்தம் நடக்கிற நேரத்தில் எதிர்பாராத விதமாக அந்த யோசியா ராஜாவுக்கு மிகுந்த காயம்படுகிறது. அதனால் அந்த காயத்தினால் அவன் செத்து போனான். அப்பொழுது யூத ஜனங்களும் இஸ்ரவேல் ஜனங்கள் எல்லாரும் அவனுக்காக பயங்கரமாக அந்த துக்கம் கொண்டாடினார்கள். அன்பானவர்களே, இந்த யோசியா ராஜா மிகவும் தேவனுக்கு பயந்தவன். அவன் தேவ திட்டத்தை அவன் அறிந்து கொள்ளாமல் தன்னுடைய சுய சித்தத்தை, சுய வழிகளை நம்பி அவன் கடந்து சென்றதால் அவன் அழிந்து போனான். யாக்கோபு 1வது அதிகாரம் 5வது வசனம் சொல்லுகிறது, உங்களில் ஒருவன் ஞானத்தில் குறைவுள்ளவனாயிருந்தால் யாவருக்கும் சம்பூர்ணமாய் கொடுக்கிறவரும் ஒருவரையும் கடிந்து கொள்ளாதவருமாகிய தேவனிடத்தில் கேட்க கடவன், அப்பொழுது அவனுக்கு கொடுக்கப்படும். அன்பானவர்களே, இந்த வேத வசனத்தின்படி நாம் மிகவும் தாழ்மையோடு இருந்து தேவ ஞானத்தை பெற்று நாம் தேவ சித்தத்தை அறிந்து கொள்வதற்கு நம்முடைய வாழ்க்கையில் நாம் பிரயாசப்பட வேண்டும். இப்போ பாருங்க, ஒரு வகுப்பில் ஒரு மாணவன் எப்பொழுதும் அவன் தனக்குத்தான் எல்லாம் தெரியும் என்று சொல்லி ஆசிரியரே அவன் குறை கூறிக்கொண்டே இருப்பான். அப்பொழுது அந்த ஆசிரியர் அந்த மாணவனை எழும்ப சொல்லி போர்டில் 1000 என்று எழுதினார். அப்பொழுது இதை வாசி என்று சொன்னார். 1000 என்று சொல்லி அவன் வாசித்தான். மீண்டும் ஒரு 0வை போட்டார். இப்பொழுது வாசி என்று சொன்னார். அப்பொழுது அவன் 10,000 என்று வாசித்தான். இப்பொழுது அந்த ஒன்றுக்கு இடது சைடில் அவங்க ஒரு 0வை போட்டு வாசிக்க சொன்னாங்க. அப்பவும் அவன் 10,000 என்று வாசித்தான். அன்பானவர்களே, உடனே ஆசிரியர் சொன்னார், மதிப்பு குறைந்த எண் முக்கியத்துவம் வாய்ந்த அந்த எண்ணிற்கு முன்னால் செல்லும்போது அதனுடைய மதிப்பு கூடுகிறது. அதே சமயம் ஒன்றுக்கு பின்னால் அந்த 0வானது செல்லும்போது அதன் மதிப்பு குறைகிறது. இதே போல தான் ஆசிரியர் மாணவருடைய உறவு என்று சொல்லி அவர் சொன்னார். அன்பானவர்களே, நாம் சர்வ வல்லவராகிய நாம் தேவனை பின்தொடர்ந்து செல்லும்போது நம்முடைய மதிப்பு கூடுகிறது. நம்முடைய சுய வழிகளின்படி நாம் நடந்து தேவனுக்கு பிரியமில்லாத வழிகளில் நாம் நடக்கும்போது நம்முடைய மதிப்பு குறைந்து போகிறது. பேதுரு ஆண்டவராகி இயேசுவை பார்த்து கேட்கிறார், ஆண்டவரே, நாங்கள் உம்மை பின்பற்றினோமே, எங்களுக்கு என்ன கிடைக்கும் என்று சொல்லி கேட்டார். அப்பொழுது ஆண்டவராகி இயேசு அந்த பேதுருவை பார்த்து சொல்லுகிறார். மார்க்கு 10வது அதிகாரம் 29, 30 வசனங்களை நாம் வாசிக்கலாம். அதற்கு இயேசு பிரதியுத்தரமாக, என் நிமித்தமாகவும் சுவிசேஷத்து நிமித்தமாகவும் வீட்டையாவது சகோதரரையாவது சகோதரிகளையாவது தகப்பனையாவது தாயையாவது மனைவியையாவது பிள்ளைகளையாவது நிலங்களையாவது விட்டவன் எவனும் இப்பொழுது இம்மையிலே துன்பங்களோடு கூட நூறத்தனையாக வீடுகளையும் சகோதரரையும் சகோதரிகளையும் தாய்களையும் பிள்ளைகளையும் நிலங்களையும் மறுமையிலே நித்திய ஜீவனையும் அடைவான் என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன் என்றார். அன்பானவர்களே, நாம் தேவனை பின்பற்றும் போது நம் நித்திய ஜீவனை நாம் பெற்றுக்கொள்ள முடியும். பாருங்க, உலகின் ஒளியாகிய நாம் இயேசுவை பின்பற்றும் போது சூரியனிடமிருந்து வெளிச்சத்தை பெற்று சந்திரன் பிரகாசிப்பது போல நாமும் மனுஷர்களுக்கு முன்பாக நாம் வெளிச்சம் கொடுக்க முடியும். வெளிச்சம் கொடுக்கிறவர்களாகவும் நாம் மாற முடியும். நம் வெளிச்சத்தினிடத்திற்கு ஜாதிகளும் நம் ஒளியினிடத்திற்கு ராஜாக்களும் நடந்து வருவார்கள். அதற்கு நாம் செய்ய வேண்டியது ஒன்றுதான், நாம் இயேசுவுக்கு நாம் முதலிடம் கொடுத்து நாம் அவருக்கு பின்னே செல்ல வேண்டும். எனக்கு எல்லாம் தெரியும் என்று சொல்லி நாம் இயேசுவை பின்னே வைத்து நாம் முன்னே சொல்ல நாம் முயற்சிக்க கூடாது. சங்கீதம் 34வது அதிகாரம் 18வது வசனம் சொல்லுகிறது, நொறுங்குண்ட இருதயம் உள்ளவர்களுக்கு கர்த்தர் சமீபமாய் இருந்து நறுங்குண்ட ஆவி உள்ளவர்களை ரட்சிக்கிறார்.
பாருங்க, குவாடன் என்று சொல்லக்கூடிய இங்கிலாந்தில் ஒரு சிறுவன் இருந்தான். அவனுக்கு மற்ற மாணவர்களைப் போல அவனுடைய உடலில் வளர்ச்சி அவன் குறைந்து காணப்பட்டான். அப்பொழுது அவனோடு கூட படிக்கிற மாணவர்கள், பக்கத்தில் உள்ளவர்கள் எல்லாம் அவனை பயங்கரமாக கிண்டலும் கேலியும் செய்து கொண்டிருந்தார்கள். ஒரு முறை அவன் 5ஆம் வகுப்பு படித்து கொண்டிருக்கும்போது தன்னோடு கூட உள்ள மாணவர்கள் அவனை பயங்கரமாக பரியாசம் செய்தார்கள். அப்பொழுது அந்த மாணவன் வீட்டுக்கு வந்து பேகை தூக்கி போட்டுட்டு அவன் பயங்கரமாக கதறி அழுது, அம்மா நான் சாக வேண்டும் சாக வேண்டும் என்று சொல்லி அவன் பயங்கரமாக அழுதான். அப்பொழுது அம்மாவால் அவனை எப்படி சமாதானப்படுத்தியும் அவனை சமாதானப்படுத்த முடியவில்லை. அப்பொழுது அம்மா அழுது கொண்டே அவன் பேசிய அந்த வார்த்தைகளை எல்லாம் தன்னுடைய செல்ஃபோனில் அவர் வீடியோவாக எடுத்து தன்னுடைய வலைதளத்தில் அவங்க பதிவிட்டாங்க. அப்போ அந்த வீடியோ காட்சி பயங்கரமாக வைரலாகி அந்த நாட்டிலுள்ள லட்சக்கணக்கான மக்கள் பார்த்தார்கள். அந்த அதிபரும் அந்த நிகழ்ச்சியை பார்த்தார்கள். அப்பொழுது அந்த அதிபர் அந்த மகனை, அந்த சிறுவனை கனப்படுத்த வேண்டும் என்று விரும்பினார்கள். அப்போ கனப்படுத்த விரும்பி அன்றைக்கு நடக்க இருந்த உலகக்கோப்பை அந்த கிரிக்கெட் போட்டியில் தலைமை தாங்கி நடத்தக்கூடிய தகுதியுடையவன் ஒரே நபர் அந்த குவாடன் தான் என்று சொல்லி அந்த சிறுவனை அறிமுகப்படுத்தினார். அன்பானவர்களே, அந்த சிறுவன் தலைமை தாங்கி அவனுக்கு பின்னாடி அவர்கள் அணிவகுத்து சென்றது ஒரு கண்கொள்ளா காட்சியாக இருந்திருக்கிறது. தாவீது சொல்லுகிறார், சங்கீதம் 51:17 வசனத்தில், தேவனுக்கு ஏற்கும் பலிகள் நொறுங்குண்டது ஆவிதான், தேவனே நொறுங்குண்டதும் நறுங்குண்டதுமான இருதயத்தை நீர் புறக்கணியர். பாருங்கள், தாவீதை பார்க்கும்போது அவர் எல்லாராலும் புறக்கணிக்கப்பட்டவர். அவர் வீட்டிலும் வெளியிலும் யுத்த களத்திலும் சரி, அவர் எல்லாராலும் அற்பமாக எண்ணப்பட்டவர். ஆனால் அந்த அற்பமாக எண்ணப்பட்ட அந்த தாவீதை ஆண்டவர் கனப்படுத்தினார். அந்த கனம் சாதாரணமான கனம் அல்ல. அவன் நினைப்பதற்கு மேலாக அவன் உயர்த்தப்பட்டான். சமஸ்த இஸ்ரவேல் ஜனங்களுக்கும் அவன் ராஜாவாக மாற்றப்பட்டான். 1 சாமுவேல் 16 வசனம் சொல்லுகிறது, மனுஷன் பார்க்கிறபடி நான் பாரேன், மனுஷன் முகத்தை பார்ப்பான், கர்த்தரோ இருதயத்தை பார்க்கிறார். அன்பானவர்களே, நாம் யாரையும் நாம் அற்பமாய் எண்ணிவிடக்கூடாது. ஏனென்றால் மனிதர்களாகிய நாம் மற்றவர்களுடைய முகத்தைத்தான் நாம் பார்க்கிறோம். ஆனால் நம்முடைய ஆண்டவராகிய இயேசு மனிதனுடைய இருதயத்தை பார்க்கிறார். நமது ஆண்டவர் தாழ்வில் இருக்கிறவர்களை உயர்த்தவும் உயர்வில் இருக்கிறவர்களை தாழ்த்தவும் அவரால் மாத்திரமே கூடும். ஆகவே தேவனால் சிருஷ்டிக்கப்பட்ட ஒருவரையும் நாம் அற்பமாய் எண்ணிவிடக்கூடாது. நீதிமொழிகள் 22 9 வசனம் சொல்லுகிறது, கருணை கண்ணன் ஆசீர்வதிக்கப்படுவான், அவன் தன் ஆகாரத்தில் தரித்திரனுக்கு கொடுக்கிறான். ஒருமுறை அன்னை தெரசா லாஸ் ஏஞ்சல்ஸ் நகரில் சென்று கொண்டு அங்கிருந்தவர்களிடத்தில் பேசி கொண்டிருக்கும்போது அவர்களிடத்தில் அதை ஒரு டாக்டர் கேட்டுகிட்டே இருந்தார் அவங்க பேசுவதை. அப்போ அவரிடத்திலிருந்து ஒரு ஆவிக்குரிய வல்லமை புறப்படுவதை இந்த டாக்டர் உணர்ந்தார். உடனே அவரிடத்தில் சென்று, நீங்கள் மெக்சிகோவுக்கு செல்ல இருக்கிறீர்கள், உங்களோடு கூட நானும் வரட்டுமா என்று கேட்டார். உங்கள் அருகில் இருக்கும்போது தேவ பிரசன்னத்தை நான் உணர்கிறேன் என்று சொன்னாராம். அப்பொழுது அந்த அன்னை தெரசா சொன்னாங்களாம், நீங்கள் என்னோடு கூட மெக்சிகோவுக்கு வருவதில் எந்த தடையும் இல்லை, ஆனால் ஃப்ளைட்டுக்கு நிறைய செலவாகும். அந்த பணத்தை தேவையோடு இருக்கிறவர்களுக்கு உணவு உடை வாங்கி கொடுத்தால் நீங்கள் தேடுகிற நிம்மதி உங்களுக்கு கிடைக்கும் என்று சொன்னாராம். அன்பானவர்களே, நித்திய ஜீவனை தேடி ஆண்டவராகி இயேசுவிடம் ஒரு பணக்கார வாலிபன் வருகிறான். அந்த வாலிபன் ஆண்டவரிடத்தில் நான் நித்திய ஜீவனை பெற்றுக்கொள்வதற்கு நான் என்ன செய்ய வேண்டும் என்று கேட்கிறான். அப்பொழுது ஆண்டவர் சொல்லுகிறார், நீ கற்பனைகளை கைக்கொள் என்று சொல்லுகிறார். அப்பொழுது அவன் சொல்லுகிறான், நான் என்னுடைய சிறு வயது முதலே கற்பனைகளை கை கொண்டு வருகிறேன் என்று சொன்னார். அப்பொழுது ஆண்டவர் அவனிடத்தில், உனக்குள்ள ஆஸ்திகளை விற்று நீ தரித்திரருக்கு கொடு என்று சொன்னார். அப்பொழுது அவன் மிகுந்த ஆஸ்தியுள்ளவனாக இருந்தபடியினால் அதை செய்வதற்கு மனமற்றவனாய் அவன் மிகுந்த துக்கத்தோடு அவன் போய்விட்டான். அன்பானவர்களே, தேவன் நம்மிடத்தில் உள்ள நன்மைகளை நாம் பிறருக்கு பகிர்ந்து கொடுக்க வேண்டும் என்று சொல்லி நமது ஆண்டவர் விரும்புகிறார். ஏழைக்கு இறங்குகிறவன் கர்த்தருக்கு கடன் கொடுக்கிறான், கர்த்தரோ அவன் கொடுத்ததை திரும்ப கொடுப்பார் என்று சொல்லி நாம் வேதத்தில் வாசிக்கிறோம். அன்பானவர்களே,
பாருங்க, வேதத்தில் அதிகமாய் தான தர்மங்களை செய்த அந்த கொர்நேலியு தேவனால் அவன் நினைவு கூறப்பட்டான். ஆகவே நாமும் நன்மைகளை செய்யவும் தான தர்மங்களை செய்யவும் நாம் மறக்கக்கூடாது. இப்படிப்பட்ட பலிகளின் மேல் நமது தேவன் பிரியமாக இருக்கிறார். நாம் தேவனிடத்திலிருந்து ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள வேண்டுமானால் நாம் பிறருக்கு நன்மைகளை செய்ய வேண்டும். நம்முடைய தேவைகளின் மத்தியிலும் நாம் பிறருக்கு நாம் உதவி செய்து தேவனுடைய ஆசீர்வாதங்களை நாம் பெற்றுக்கொள்ள வேண்டும். ஏசாயா 33வது அதிகாரம் 22வது வசனம் சொல்லுகிறது, கர்த்தர் நம்முடைய நியாயாதிபதி, கர்த்தர் நம்முடைய நியாய பிரமாணிகர், கர்த்தர் நம்முடைய ராஜா, அவர் நம்மை ரட்சிப்பார். தீத்து 2வது அதிகாரம் 14வது வசனம் சொல்லுகிறது, கர்த்தர் நம்மை சகல அக்கிரமங்களிலிருந்தும் மீட்டு கொண்டு தமக்குரிய சொந்த ஜனங்களாகவும் நற்கிரியைகளை செய்ய பக்தி வைராக்கியமுள்ளவர்களாகவும் நம்மை சுத்திகரிக்கும்படி நமக்காக தம்மை தாமே ஒப்பு கொடுத்தார். தீத்து 3வது அதிகாரம் 5வது வசனம் சொல்லுகிறது, நாம் செய்த நீதியின் கிரியைகளின் நிமித்தம் அவர் நம்மை ரட்சியாமல் தமது இரக்கத்தின்படியே மறுஜன்ம முழுக்கினாலும் பரிசுத்த ஆவியினுடைய புதிதாக்குதலினாலும் நம்மை ரட்சித்தார். அன்பானவர்களே, நாமும் மற்றவர்களுக்கு நம்மால் இயன்ற அளவு நன்மைகளை நாம் செய்ய வேண்டும். அவர் நீதியும் நியாயம் உள்ளவராக இருந்தும் அவர் யாவர் மேலும் தம்முடைய கிருபையையும் சத்தியத்தையும் இரக்கத்தையும் பொழிந்து தம்முடைய வாக்குத்தத்தங்களை நிறைவேற்ற அவர் உண்மையுள்ள ஒரு தேவனாக இருக்கிறார். ஒரு பாடலில் சில அடிகளை மாத்திரம் நாம் பாடி தேவனை மகிமைப்படுத்துவோம். எந்த நண்புள்ள ஆண்டவரேசுவே, நான் உந்தன் நாமத்தை போற்றிடுவேன். எந்த நண்புள்ள ஆண்டவரேசுவே, நான் உந்தன் நாமத்தை போற்றிடுவேன். உம்மை போலொரு தேவனை பூமியில் அறிந்திட உயிர் தந்த தெய்வம் நீரே. உம்மை போலொரு தேவனை பூமியில் அறிந்திட உயிர் தந்த தெய்வம் நீரே. ஆனந்தம் ஆனந்தமே, அல்லும் பகலிலும் பாடிடுவேன். இயேசுவே எந்த நாருயிரே, இயேசுவே எந்த நாருயிரே. பெற்ற தாயும் என் தந்தையுமானவரே, மற்றும் எல்லாம் எனக்கு நீரே. பெற்ற தாயும் என் தந்தையுமானவரே, மற்றும் எல்லாம் எனக்கு நீரே. வானம் பூமியும் யாவுமே மாறிடினும் நீர் வாக்கு மாறாதவரே. வானம் பூமியும் யாவுமே மாறிடினும் நீர் வாக்கு மாறாதவரே. ஆனந்தம் ஆனந்தமே, அல்லும் பகலிலும் பாடிடுவேன். இயேசுவே எந்த நாருயிரே, இயேசுவே எந்த நாருயிரே. அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. 1 தீமோத்தேயு 1வது அதிகாரம் 6-8 வசனங்களை நம்ம வாசிக்கலாம். 1 தீமோத்தேயு 1 அதிகாரம் 6-8 வசனங்கள். போதும் என்கிற மனதுடனே கூடிய தேவ பக்தியே மிகுந்த ஆதாயம். உண்ணவும் உடுக்கவும் நமக்கு உண்டாயிருந்தால் அது போதும் என்று இருக்க கடவும். அன்பானவர்களே, ஒரு மனநல மருத்துவமனை முன்பு விலையுயர்ந்த ஒரு கார் வந்து நின்றது. அதிலிருந்து ஒரு மிடுக்கான வஸ்திரத்தை உடுத்தின
ஒரு நல்ல ஒரு தோற்றத்தை கொண்ட ஒரு மனிதர் வந்து அந்த டாக்டரிடத்துல வந்து, டாக்டர் நான் எவ்வளோ பணம் வேண்டுமானாலும் கொடுக்கிறேன், ஆனால் என்னுடைய மனவியாதியிலிருந்து எனக்கு விடுதலை கொடுங்கள் என்று சொல்லி கேட்டார். என்னால் என்னுடைய சோக உணர்ச்சிகளிலிருந்து எனக்கு விடுபடவே முடியவில்லை என்று சொல்லி அந்த மனநல மருத்துவரிடம் அந்த மனிதன் சொன்னார். டாக்டர் அவனை ஒரு சாய்வான படுக்கையில் வசதியாக படுக்க வைத்துவிட்டு பலவிதமான கேள்விகளை அவனிடத்தில் கேட்டார். கேட்டு அந்த டாக்டர் அவரிடத்திலிருந்து நிறைய குறிப்புகளை அவர் எடுத்துக்கொண்டார். அப்போ 1 மணி நேரம் கழித்து அந்த மனிதனிடத்தில் அந்த டாக்டர் சொன்னார், உங்களை பரிசோதித்த பிறகு உங்களிடத்தில் எந்த வியாதிக்குரிய எந்த அறிகுறியுமே தெரியவில்லை. ஆகவே நீங்கள் மனம் விட்டு சிரிக்க வேண்டும் என்று சொன்னார். அப்போ அதற்கு நான் ஒரு பரிகாரம் சொல்கிறேன் என்று சொல்லி, நம்ம ஊரில் சர்க்கஸுக்கு செல்லுங்கள், அங்கே ஒரு கோமாளி செய்கிற சேஷ்டை அநேகரை சிரிக்க வைக்கிறது என்று சொன்னார். அப்பொழுது அந்த நோயாளியின் முகம் பயங்கரமான ஒரு கொடூர முகமாக மாறியது. காரணம், அந்த கோமாளிதான் அந்த மனிதன். அன்பானவர்களே, வெளியே சிரிக்கிற அநேகர் மனதுக்குள் அழுது கொண்டே கவலையோடு தான் வாழ்கிறார்கள். இன்னும் நாம் சொல்லப்போனால் உள்ளே இருக்கிற கவலைகளை மறைப்பதற்காக வெளியே அவர்கள் அதிகமாக சிரிக்கிறார்கள். ஏன் இந்த பிரச்சனை என்று நாம் நினைத்து பார்த்தால் அதிகப்படியான எதிர்பார்ப்புகள் மனிதர்களுக்கு இருப்பது தான் இந்த காரணம். உண்ணவும் உடுக்கவும் உண்டாயிருந்தால் அது போதும் என்று இருக்க கடவோம் என்று சொல்லி நாம் வேதத்தில் பார்க்கிறோம். ஆனால் இன்றைக்கு நாம் அநேகரை எடுத்துக்கொண்டால் ஒருவேளை சாப்பாட்டுக்கு கூட வழியில்லாமல் அநேகர் கஷ்டப்பட்டு கொண்டிருக்கிறதே நாம் பார்க்க முடிகிறது. அவர்கள் யாருக்குமே மனவியாதி கிடையாது. அவங்களுக்கு கிடைத்ததை சாப்பிட்டு அவர்கள் மிகவும் திருப்தியோடு சந்தோஷமாக வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். பணம் அதிகம் உள்ளவர்களுக்கு தான் இந்த மனவியாதி அதிகமாக காணப்படுகிறது. காரணம், அவர்கள் நினைக்கிறதை அவர்கள் நிறைவேற்ற வேண்டும், தான் நினைக்கிற காரியம் நடக்க வேண்டும் என்று சொல்லி அவர்கள் நினைக்கிறார்கள். அது நடக்காததனால்தான் அவர்கள் அதிகமாக அதை எண்ணி அவர்கள் மனவேதனை அடைகிறார்கள். அன்பானவர்களே, தேவனுடைய சித்தத்திற்கு நம்மை ஒப்பு கொடுத்து என்ன நடந்தாலும் நாம் தேவனை துதித்து கொண்டிருந்தால் நிச்சயமாக நம்முடைய வாழ்க்கையில் மனவேதனை, மனவியாதி என்ற அப்படி ஒரு பிரச்சனையே நமக்கு வராது. தேவன் தாமே இந்த வார்த்தைகளை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன். வாசிக்க வேண்டிய வேத பகுதியை வாசிக்க கேட்போம்.